அன்பர்களே, இயேசு மிகவும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது போல் தோன்றலாம். தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகளை என்னை விட மேலாக கருதினால் என் சீடராக இருக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். இதை கேட்டவுடன் நாம் திகைத்து போகலாம். ஆனால் இயேசு இங்கே வெறுக்கச் சொல்லவில்லை, மாறாக எது நம் வாழ்வில் முதன்மையானது என்பதை பற்றி பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அன்பு காட்டக்கூடாது என்று இயேசு சொல்கிறாரோ என நாம் பயப்படலாம். ஆனால் இங்கு இயேசு சொல்வது அன்பின் இலக்கு என்ன என்பதை பற்றித்தான். உதாரணமாக, ஒரு தாய் தன் குழந்தையை ஒரு மருத்துவராகவோ அல்லது பொறியாளராகவோ ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதற்காக தன் குழந்தைக்கு பிடிக்காத படிப்பை வலுக்கட்டாயமாக திணிக்கிறார். இது அன்பா? இல்லை, இது ஒரு பற்று. ஒரு கணவர் தன் மனைவியின் விருப்பங்களை மதிக்காமல் நான் சொல்வதுதான் சரி என்று தன் முடிவுகளை திணிக்கிறார். இது அன்பா? இல்லை, இது ஒரு அதிகாரம். இங்கேதான் இயேசுவின் போதனை நமக்கு புரிகிறது. அன்பு என்பது மற்றவர்களின் சுதந்திரத்தையும் விருப்பங்களையும் மதிக்க வேண்டும். ஆனால் பற்று என்பது சுயநலமானது. அது மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைக்கும். நம் வாழ்வின் எல்லா உறவுகளிலும் இந்த பற்றை நாம் உடைத்தெறிய வேண்டும். உண்மையான அன்பு என்பது ஒருவரை ஒருவர் விடுவிப்பது, கட்டுப்படுத்துவது அல்ல. இயேசுவை பின்பற்றுவது என்பது நம் வாழ்க்கையில் உள்ள பற்றுகளிலிருந்து விடுதலை பெற்று உண்மையான அன்பை நோக்கி செல்வதுதான். அதேபோல் இயேசுவை பின்பற்றுவது என்பது ஒரு தற்காலிக உணர்ச்சி அல்ல, அது ஒரு வாழ்நாள் அர்ப்பணம். நாம் அனைவரும் ஒரு சிலுவையை சுமக்கிறோம். அது நம்முடைய தனிப்பட்ட போராட்டமாக இருக்கலாம், குடும்பத்தின் கஷ்டமாக இருக்கலாம், அல்லது ஒரு நோயாக கூட இருக்கலாம். துன்பங்கள் என்பது யாருக்கும் விதிவிலக்கல்ல. அந்த சிலுவையை வெறுக்காமல் அதனோடு பயணம் செய்ய கற்றுக்கொள்வது இயேசுவின் போதனையாக இருக்கிறது. நாம் தனியாக நம் சிலுவைகளை சுமப்பதில்லை. காரணம், இயேசுவும் நம்மோடு சேர்ந்து சுமந்து செல்கிறார். அவர் நம்முடன் இருப்பதால் எந்த ஒரு துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள நமக்கு சக்தி கிடைக்கிறது. ஜெபிப்போம். அன்பான இறைவா, இந்த உலகம் அன்பு என்றால் உரிமையாக்கி பிடித்து வைத்துக் கொள்வது என்று கற்பிக்கிறது. ஆனால் நீர் அன்பு என்பது விட்டு கொடுப்பதும் விடுதலை அளிப்பதும் தான் என்று எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். எங்கள் குடும்பத்தினர் மீதும் நண்பர்கள் மீதும் எங்கள் ஆசைகள் மீதும் நாங்கள் கொண்டிருக்கும் பற்றுகளை உமது கரத்திலே ஒப்படைக்கிறோம். எங்கள் அன்பை சுயநலமற்றதாகவும் நிபந்தனையற்றதாகவும் எங்களுக்கு மாற்றி உதவி செய்யும்.